இந்த உலகத்துல மாரடைப்புக்கு அப்புறம் அதிகமான மரணத்தை ஏற்படுத்தும் நோய் அப்படின்னா அது புற்றுநோய் தான். ஒருவர் தங்களோட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய மிகவும் கடினமான நேரம் அப்படின்னா புற்றுநோய்க்கு எதிரான போராட்டம் தான். ஏன்னா புற்றுநோய் உங்களோட மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கடுமையாக பலவீனப்படுத்துது. மருந்துகள் அப்புறம் சிகிச்சைகள் கடினமான மற்றும் குழப்பமான செயல்முறையை எதிர்த்து போராட பெரும் முயற்சி தேவைப்படுது. சரியான நேரத்துல புற்றுநோயை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதனை எதிர்த்து போராட எளிதா இருக்கும். புற்றுநோய்க்கு எதிராக போராடுபவங்களை துணிச்சலான போர் வீரர்கள் அப்படின்னே சொல்லலாம். நோயிலிருந்து உயிர் பிழைத்த தைரியமான ஆன்மாக்களை கொண்டாடுவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முதல் ஞாயிற்றுக்கிழமை தேசிய புற்றுநோயால் தப்பிழைத்தவர் தினம், அதாவது நேஷனல் கேன்சர் சர்வைவர்ஸ் டே அனுசரிக்கப்படுது. இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. இந்த கொண்டாட்டத்தோட துவக்கம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, தேசிய புற்றுநோய் சர்வைலர்ஸ் தினம் அப்படிங்கிற கருத்து முதல்ல அமெரிக்காவில் உள்ள ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பான நேஷனல் கோலேஷன் ஃபார் கேன்சர் சர்வேயர், அதாவது NCCS முன்மொழியப்பட்டது. NCCS 1986ல புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களால நிறுவப்பட்டது. அது மட்டும் இல்லாம புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் தரமான புற்றுநோய் சிகிச்சைக்காக வாதிடுபவர்கள். 1988ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி முதல் தேசிய புற்றுநோயால் உயிர் பிழைத்தவர்கள் தினம் கொண்டாடப்பட்டுச்சு. இது புற்றுநோய் ஆதரவு குழுக்கள், சுகாதார வழக்குனர்கள் மற்றும் நாடு முழுவதும் இருக்கிற சமூக அமைப்புகளால ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு அடிமட்ட நிகழ்வாக அனுசரிக்கப்பட்டுச்சு. புற்றுநோயால பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வாழ்க்கையை கொண்டாடவும் இந்த நாள் குறிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக தேசிய புற்றுநோயால் தப்பிழைத்தவர்கள் தினம் அங்கீகாரத்தையும் பிரபலத்தையும் பெற்றுச்சு. மேலும் சமூகங்கள் மற்றும் நிறுவனங்கள் கொண்டாட்டத்துல இணைந்தன. இது ஜூன் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்பட்டுச்சு. புற்றுநோயால தப்பிழைத்தவர்கள், பராமரிப்பாளர்கள், சுகாதார வல்லுநர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களை ஒன்றிணைத்து உயிர் பிழைத்தவர்களை கௌரவிப்பதற்கும் உயிர் பிழைத்தவர்களை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இது ஒரு வருடாந்திர நிகழ்வாக மாறுச்சு. 1992ல ஜனாதிபதி ஜார்ஜ் H.W. புஷ் தேசிய புற்றுநோயிலிருந்து தப்பிழைத்தவர்கள் தினத்தை ஒரு தேசிய அனுசரிப்பாக அங்கீகரித்து ஒரு பிரகடனத்தை வெளியிட்டாரு. இந்த உத்தியோகபூர்வ அங்கீகாரம் புற்றுநோயிலிருந்து தப்பிழைத்தவர்களின் அனுபவங்களை முன்னிலைப்படுத்துவதிலும் புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் கல்வியை ஊக்குவிப்பதிலும் நாளின் முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்துச்சு. தேசிய புற்றுநோயிலிருந்து தப்பியவர்கள் தினம் தேசிய எல்லைகளை தாண்டி இப்பொழுது சர்வதேச அளவில் அனுசரிக்கப்படுது. உலகெங்கும் உள்ள புற்றுநோய் அமைப்புகள் மற்றும் சமூகங்கள் கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறாங்க. நிகழ்வுகள், பட்டறைகள் மற்றும் நிதி திரட்டுதல் ஆகியவற்றில் உயிர் பிழைத்தவர்களை கௌரவிக்க மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கிறாங்க. தேசிய புற்றுநோயால தப்பிழைத்தவர்கள் தினம் புற்றுநோயால் உயிர் பிழைத்தவர்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், உயிர் பிழைத்தவர்களுக்கு ஆதரவு மற்றும் வளங்களை ஊக்குவித்து மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களிடையே நம்பிக்கையை ஊக்குவித்தல் அப்படின்னு நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. இது புற்றுநோய் சிகிச்சை மற்றும் உயிர் வாழ்வதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தின் நினைவூட்டலாக செயல்படுது. அதே நேரத்தில் தொடர்ந்து வரும் சவால்கள் மற்றும் தொடர்ந்து ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சியின் அவசியத்தை எடுத்து காட்டுது. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுல கவனம் செலுத்துவதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தழுவி நன்கு நீரோட்டமாக இருங்க. நீங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் சர்க்கரை பானங்கள் சுத்தமா குறைக்க வேண்டும். உங்களோட உடல் ஆரோக்கியம் அனுமதிக்கும் வழக்கமான உடல் செயல்பாட்டுகள்ல ஈடுபடுங்க. உங்கள் மருத்துவரிடம் கலந்தோசித்து தீவிரத்தை படிப்படியா அனுசரிக்கவும். சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுங்க. உங்க ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்த மன அழுத்த வேளாண்மை நுட்பங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள், தியானம், யோகா அல்லது பொழுதுபோக்குல ஈடுபடுவது போன்ற ஓய்வெடுக்கவும் உதவும் செயல்களை தெரிஞ்சுக்கோங்க. உங்க சொந்த தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க நேரத்தை ஒதுக்குங்க. உங்க உடலையும் மனதையும் புத்துணர்ச்சி செய்ய போதுமான ஓய்வு மற்றும் தரமான தூக்கத்தை பெறுவதை உறுதி செய்யுங்க. உங்களோட பயணத்தை புரிந்து கொள்ளும் நேர்மறையான நபர்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் உங்களை சுற்றி வச்சுக்கோங்க.
எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற நவீன மருத்துவ முறையில புற்றுநோயை குணமாக்குவது அப்படிங்கிறது எளிதான காரியம் ஆயிடுச்சு. நம்ம எவ்வளவு சீக்கிரமா மருத்துவரிடம் போறோமோ அவ்வளவு நமக்கு நல்லது. அதனால ஆரம்பத்திலேயே புற்றுநோய்க்கான அறிகுறிகள் ஏதாவது தென்பட்டா உடனடியா மருத்துவரை அணுகி உரிய சிகிச்சையை எடுத்துக்கோங்க. அதன் மூலம் உங்களை குணப்படுத்தி கொள்ளலாம். இந்த வீடியோல சொல்லி இருக்கிறது போல நல்ல உடல்நிலை பராமரிப்பு, உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுகள் உட்கொள்வதில் நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளலாம். புற்றுநோய் இல்லாத சமூகத்தை உருவாக்க நாம் உறுதிமொழி ஏற்போம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய உடல் ஆரோக்கியம்.